அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என்ன கார்த்தி, கொஞ்சம் சீக்கிரமா வரக்கூடாதா? எவ்வளவு நேரமா நான் இந்த கூட்டத்துக்குள்ள உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறது? பஸ்ல கூட வந்திருக்கலாம் போல, ட்ரெயின்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு என்றார் தமிழரசி. அம்மா, வர்ற வழியில கட்சிக்காரங்க மீட்டிங்னு சொல்லி வேற பக்கமா பாதையை திருப்பி விட்டுட்டாங்க. அதனாலதான் சரியான நேரத்துக்கு வந்து உங்களை கூப்பிட முடியல. சென்னையில எப்ப என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. திடீர்னு டிராபிக் ஆயிடும் என்றான் தமிழரசியின் மகன் கார்த்திக். இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வீட்டுக்கு போன உடனே குளிக்கணும். நல்ல வேளை நீ ரிசர்வேஷன் பண்ணி கொடுத்துட்ட, இல்லைனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் என்றார். இங்க இருந்து அரை மணி நேரம் ஆகும். வீட்டுக்கு என்னோட பைக்லயே போயிடலாம் என்றான். அது சரி, உன்னோட பொண்டாட்டி வரலையா? திருமணத்துக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையாக உங்க வீட்டுக்கு வர்றேன், அவளும் கூப்பிட வரக்கூடாதா என்று கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவளுக்கு லீவு கிடைக்கல. அது மட்டும் இல்லாம நான் மட்டும் வந்ததாலதான் உங்களை பைக்கிலேயே கூட்டிட்டு போக முடியும். அவ வந்தா தனியா ஒரு வண்டி பிடிக்கணும், எதுக்கு வீண் செலவு என்றான். என்னமோ சொல்ற, நானும் கேட்டுக்கிறேன். வீட்டுக்கு வந்து பார்க்க தானே போறேன், அவ குடும்பம் நடத்துற லட்சணத்தை. அம்மா, வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீயா ஏதாவது நினைச்சுக்கிட்டு எதையாவது பேசிடாதே என்று சொல்லிக்கொண்டு அவரை தன்னுடைய பைக்கில் ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் கார்த்திக். வீட்டை சுத்தமாக வைத்திருந்தாள் நிர்மலா. பரவாயில்லடா, வீட்டை சுத்தமா தான் வச்சிருக்கா, நான் கூட எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன் என்றார். அம்மா, நீ குளிச்சுட்டு வா, அதுக்குள்ள நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன் என்றான் கார்த்தி. காஃபி எல்லாம் உனக்கு போட தெரியுமாடா? சமையலும் நீதானா, இல்ல அவ சமையல் செய்வாளா என்று கேட்டார். அம்மா, உன் வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப. காஃபி போடுறது என்ன பெரிய வித்தையா? யாராலும் அதை செய்ய முடியாதா என்ன என்று கேட்டுவிட்டு, இந்த ரூம் உன்னோட ரூம் தான், உன்னோட துணிகள் எல்லாம் இந்த கபோர்ட்ல அடுக்கி வச்சுக்கோ. நேத்து தான் ரூம் முழுக்க சுத்தம் பண்ணி தொடச்சு விட்டா நிர்மலா என்றான். அவர் குளித்து விட்டு வர காஃபி தயாராக இருந்தது. காஃபியை குடித்து கொண்டே, வேலை விட்டு எப்பதாண்டா வருவா? இப்பவே 7 மணியை தாண்டிடுச்சு என்றார். அம்மா, நான் தான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல, எப்ப எங்க டிராபிக் ஆகும்னு தெரியாது. டிராபிக் உள்ள புகுந்து வீடு வந்து சேர்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஒரு சில நாள் 7:30க்கெல்லாம் வந்துடுவா. டிராபிக் அதிகமா இருந்தா 8 மணி ஆயிடும். நான் உனக்கு டிவி போட்டு விடுறேன், ஏதாவது நாடகத்தை பார்த்துட்டு இரு, நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் என்று வெளியில் கிளம்பினான். தமிழரசி டிவி பார்த்து கொண்டிருக்க 7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் நிர்மலா. காலிங் பெல் அடிக்க எழுந்து வந்து கதவை திறந்தார் தமிழரசி. உள்ளே வந்த நிர்மலா, அத்தை, உங்களை கூப்பிட வரணும்னு நினைச்சேன், ஆனா ஆபீஸ்ல லீவு கிடைக்கல. எப்ப வந்தீங்க? காஃபி போட்டு கொடுத்தாரா, இல்லை காஃபி போடவா என்றாள். காஃபி குடிச்சிட்டேம்மா, டிவி பார்த்துட்டு இருந்தேன் என்றார். சரி அத்தை, நீங்க டிவி பார்த்துட்டு இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்து சமையல் ஆரம்பிச்சிடுறேன் என்றாள். வெளியே சென்றிருந்த கார்த்தி அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். இரவு மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். அடுத்த நாள் இருவரும் காலையில் வேலைக்கு கிளம்பினர். காலையில் அறக்க பறக்க அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்த நிர்மலாவுக்கு சமையலறையில் உதவி செய்ய ஆரம்பித்தார் தமிழரசி. ஒரு வாரத்திலேயே பெரும்பாலான வேலைகளை தமிழரசி செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு அந்த வீடு பிடித்து போனது. உடல்நிலை சரியில்லாத நிலையில் ஊரில் தனியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தமிழரசி மகனுடன் இருக்கலாம் என்று நினைத்தார். அதற்காகவே அங்கு வந்திருந்தார். அவர் வந்து ஒரு வார காலம் ஆனதால் பக்கத்து வீட்டில் இருந்தவர்களோடும் பேச ஆரம்பித்திருந்தார். அன்று இருவரும் வேலைக்கு சென்ற பிறகு வெகு நேரம் டிவியை பார்த்து கொண்டிருந்த தமிழரசி எழுந்து வெளியே வந்து அமர்ந்திருந்தார். சாலையில் வருவோர் போவோரை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது பக்கத்து வீட்டில் இருந்த செண்பகம் கடைக்கு சென்று விட்டு வந்து கொண்டிருந்தாள். தமிழரசியை பார்த்தவுடன், என்னம்மா, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பீங்க, இன்னைக்கு என்ன வெளியில வந்து உட்கார்ந்துட்டீங்க என்றாள். எவ்வளவு நேரம்தான் டிவியையே பார்த்துட்டு இருக்கிறது, கொஞ்ச நேரம் காத்தாட வெளியே வந்து உட்காரலாம்னு வந்தேன் என்றார். இவங்க வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நீங்க இங்க வந்ததே இல்லையே, ஏன் என்றாள். இவ்வளவு தூரம் யாருமா வருவா, அதனாலதான் வரவே இல்லை. 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க,
நான் மட்டும்தான் இங்கேயும் தனியா இருக்கணும் என்றார் தமிழரசி. அது சரிம்மா, இனிமே இங்கதான் இருக்க போறீங்களா என்றாள் செண்பகம். கடைசி காலத்துல பையன் கூடவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்றார். நீங்க அப்படி நினைக்கிறீங்க, ஆனா உங்க மருமக அப்படி நினைக்கலையே என்றதும், என்னம்மா சொல்ற, எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லு என்றார் தமிழரசி. நீங்க வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடிதான் இந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த வேலைக்காரியை வேலையை விட்டு நிக்க சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க தானே எல்லா வேலையும் பாக்குறீங்க. வேலைக்காரிக்கு பதிலா உங்களை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க என்றவள், சரிம்மா, நான் போய் வேலை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் சென்றாள். தமிழரசியின் மனம் செண்பகம் சொன்ன வார்த்தைகளையே திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தது. வேலைக்காரியாக என்னை இந்த வீட்டில் வைத்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டார்களா? உடல்நிலை சரியில்லை என்று போனில் தகவல் சொன்ன பிறகு கூட இவர்களுக்கு இரக்கம் வரவில்லையா என்று நினைத்து உட்கார்ந்து கொண்டிருந்தவருக்கு கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. அவருக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் மனதுக்குள் எழத் துவங்கியது. கார்த்திக்கு பெண் பார்ப்பதற்காக தரகர் புகைப்படங்களை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த புகைப்படங்களில் நிர்மலாவை தமிழரசிக்கும் கார்த்திக்கும் மிகவும் பிடித்து போனது. பெண் பார்ப்பதற்காக நிர்மலாவின் வீட்டிற்கு சென்றிருந்தனர். கார்த்திக் நல்ல வேலையில் இருப்பதாலும் நல்ல சம்பளம் வாங்குவதாலும் தன்னுடைய மகள் கார்த்தியை திருமணம் செய்து கொண்டால் நிம்மதியாக வாழ முடியும் என்று நினைத்த நிர்மலாவின் பெற்றோர் நிர்மலாவிடம் கார்த்தியின் புகைப்படத்தை கொடுத்து சம்மதமா என்று கேட்டனர். நிர்மலாவிற்கும் கார்த்தியை பிடித்து போனதால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். பெண் பார்க்க வந்திருந்த போது தமிழரசி வரதட்சணை பற்றி பேச ஆரம்பித்தார். ஏற்கனவே நிர்மலாவின் பெற்றோர் 20 பவுன் நகை போடுவதாக புரோக்கர் மூலம் தகவல் தெரிவித்திருந்தனர். அது அனைத்தும் தெரிந்திருந்தும் அனைவர் முன்னிலையிலும் தமிழரசி 25 பவுன் நகை போட வேண்டும், கையில் 1 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்றார். நிர்மலாவின் அப்பா சண்முகம், நாங்க தான் ஏற்கனவே எவ்வளவு வரதட்சணை கொடுப்போம் என்று சொல்லி அனுப்பியிருந்தோமே, அதையெல்லாம் கேட்டுட்டு சம்மதம்னு தானே பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் கூடுதலா நகை போடணும், பணம் கொடுக்கணும்னு கேட்டா எப்படி என்றார். சபையில வச்சு பேசுறது வழக்கம் தானே, என் பையனை படிக்க வச்சு கை நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்க பொண்ணு என் பையனை திருமணம் பண்ணிக்கிட்டா கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழ போறா, அதுக்காக நீங்க பணம் கொடுப்பதில் என்ன தப்பு இருக்கு என்றார். கார்த்தி சங்கடத்தில் தலை குனிந்து கொண்டான். அங்கு ஓரமாக நின்று கொண்டிருந்த நிர்மலாவுக்கு கார்த்தியை பார்க்கும்போது கோபமாக வந்தது. நிர்மலாவின் அம்மா பார்வதி, நீ உள்ளே போமா என்றவுடன் உள்ளே வந்து கோபமாக உட்கார்ந்தவள், இந்த கல்யாணம் ஒன்றும் எனக்கு வேணாம், இவரை விட்டா எனக்கு மாப்பிள்ளை கிடைக்காதா, என்னமோ பேச வந்துட்டாங்க என்று முணுமுணுத்து கொண்டிருந்தாள். மற்றவர்கள், ஏம்பா, பையன் கை நிறைய சம்பாதிக்கிறார், 5 பவுன் சேர்த்து போட்டா என்ன ஆயிட போகுது என்றனர். சரி, நாங்க கலந்து பேசிட்டு எங்க முடிவு என்னங்கிறத சொல்றோம் என்றார் சண்முகம். எந்த முடிவா இருந்தாலும் 1 வாரத்துக்குள்ள சொல்லி அனுப்புங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். காரில் வந்து கொண்டிருந்த போது, ஏமா, உனக்கு அறிவே இல்லையா, இப்படித்தான் எல்லோருக்கும் முன்னாடியும் 25 பவுன் நகை போடணும், பணம் கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருப்பியா, என்னை உட்கார வச்சு விலை பேசுற மாதிரி இருக்குமா என்றான் கார்த்தி. டேய், உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருடா, இதெல்லாம் ஊரு நடைமுறை தானே, நான் என்னமோ இல்லாததை கேட்ட மாதிரி சொல்ற, பொண்ணை பெத்தவங்க பொண்ணுக்கு நகை போடுவதெல்லாம் நம்ம ஊரு பழக்கம்தான் என்றார். அது சரிம்மா, அந்த நகையை வாங்கி நீயா போட்டுக்க போற, அத அவதான் போட்டுக்க போறா, அவதான் வச்சுக்க போறா, 5 பவுன் கம்மியா வச்சிருந்தா உனக்கு என்ன, 5 பவுன் கூட வைத்திருந்தால் உனக்கு என்ன என்றான் கார்த்தி. ஏண்டா, நாளைக்கு கல்யாணத்துக்கு வர்றவங்க பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போட்டாங்கன்னு கேட்பாங்க, அப்ப 25 பவுன்னு சொன்னாதான் கொஞ்சம் கௌரவமா இருக்குண்டா என்றார். கடனை வாங்கி 5 பவுன் போடுறதுல என்ன ஆயிட போகுது, ஒரே ஒரு பிள்ளையை பெத்து வச்சிருக்காங்க என்றார் தமிழரசி. ஆமா, அந்த 5 பவுன்ல தான் உன்னோட குடும்ப கௌரவம் வந்துட போகுது. நீ 25 பவுன் சொன்னாலும் பேசுறவங்க பேசதான் போறாங்க, 50 பவுன்னு சொன்னாலும் பேசுறவங்க பேசதான் போறாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த சம்பந்தம் வேண்டாம்னு தான் சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீ சொல்லவே கூடாது என்றான். ஆமாடா, இவ இல்லைனா உனக்கு வேற பொண்ணே கிடைக்காதா, இவ இல்லைனா இன்னொரு பொண்ணு, பேசாம இரு, நான் உனக்கு நல்லதுதான் செய்வேன் என்றார் தமிழரசி. தமிழரசியும் கார்த்திக்கும் கிளம்பி சென்ற பிறகு நிர்மலா தன்னுடைய அப்பாவிடம் வந்து,
என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்காங்க? நம்ம தான் ஏற்கனவே 20 பவுன் போடுவோம்னு சொல்லி இருந்தோம்ல. சபையில் வைத்து இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சபை நாகரிகம் என்றால் என்னன்னே தெரியாதா? இவங்க வீட்டுல போய் என்னால நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. இந்த குடும்பத்தில் நான் வாழ முடியாது என்றாள் நிர்மலா. நீ சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. ஆனா மாப்பிள்ளை நல்லவரா இருக்காரு. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. கை நிறைய சம்பாதிக்கிறார். அதனால்தான் யோசிக்க வேண்டியிருக்கு என்றார் சண்முகம். அதுக்காக அவங்க கேட்ட பணத்தையும் நகையையும் கொடுக்க போறீங்களா என்று கேட்டார் பார்வதி. அந்த அம்மா கிட்ட எல்லாம் என் பொண்ணால நிம்மதியா வாழ முடியாது. இந்த சம்பந்தம் வேண்டாம், வேற நல்ல மாப்பிள்ளையா பார்க்கலாம் என்றார். சண்முகமும் சரி, இந்த சம்பந்தம் வேண்டான்னு புரோக்கர் கிட்ட சொல்லி அனுப்பிடுறேன். உங்க 2 பேருக்குமே விருப்பம் இல்லை எனும்போது நான் மட்டும் என்ன சொல்ல போறேன் என்றார். அதன் பிறகு புரோக்கரை வரவழைத்து இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார். புரோக்கர் தமிழரசியை தொடர்பு கொண்டு பெண் வீட்டில் சம்பந்தம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் நான் வேறு பெண் இருந்தால் கொண்டு வந்து காண்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். அன்று அலுவலகத்திலிருந்து வந்த கார்த்தி, என்னம்மா பொண்ணு பார்த்துட்டு வந்தோம், அவங்க வீட்டில் ஏதாவது தகவல் சொன்னாங்களா என்று கேட்டான். ஆமாடா, புரோக்கர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவங்களால நாம கேட்ட வரதட்சணையை கொடுக்க முடியாதான், அதனால வேணாம்னு சொல்லிட்டாங்களாம் என்றார். அம்மா, இப்படியே நீ வரதட்சணை கேட்டுட்டு இருந்தா எனக்கு கல்யாணமே ஆகாம போயிடும். பேசாம அவங்க என்ன போடுறாங்களோ அதை போடட்டும் என்று சொல்லி கல்யாணத்தை முடித்து விடுவோம் என்றான் கார்த்தி. அவங்களே வேணாம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க, திரும்ப போய் அவங்க கிட்ட பேச சொல்றியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உனக்கு நல்ல பொண்ணா பார்க்குறேன் என்றார் தமிழரசி. என்னமோ பண்ணுமா என்று போனை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டான். வேறு பெண்ணை கொண்டு வந்து காட்ட ஆரம்பித்தார் புரோக்கர். அவர் காட்டிய எந்த பெண்ணையும் பிடிக்கவில்லை என்றான் கார்த்தி. 2 வாரத்திற்கு பிறகு புரோக்கர் வீட்டிற்கு வந்திருந்தார். தமிழரசியிடம் ஏற்கனவே பார்த்த பெண் வீட்டார் வரதட்சணை கொடுப்பதாக சொல்லிவிட்டார்கள். ஆதலால் நல்ல நாளாக பார்த்து நிச்சயம் செய்துவிடலாம். உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டார். நல்லா விசாரிச்சிட்டிங்களா? நான் கேட்ட மாதிரியே நகையும் பணமும் கொடுத்துருவாங்களா? கல்யாணத்தன்று ஏதாவது ஏமாத்திட போறாங்க என்றார் தமிழரசி. அம்மா, அவங்களே என்னை கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை பேசி முடிக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க கேட்ட நகையும் பணத்தையும் தரதா சொல்லிட்டாங்க. நீங்க சம்மதம்னு சொன்னா அடுத்த கட்ட வேலைகளை பார்க்கலாம் என்றார் புரோக்கர். அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பாருங்க, நிச்சயம் பண்ணி முடிச்சிடுவோம். அங்கேயே கல்யாணத்துக்கு தேதியும் முடிவு பண்ணிடுவோம் என்றார் தமிழரசி. இருவருக்கும் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. முதலிரவு அறையில் அமர்ந்திருந்த நிர்மலா கார்த்தியை பார்த்து, நான் உங்ககிட்ட சொல்லி இருந்தது என்னாச்சு என்று கேட்டாள். நீ சொன்ன மாதிரியே சென்னைக்கு மாற்றலாகி போவதற்கு அலுவலகத்தில் கடிதம் கொடுத்து விட்டேன். 1 வாரத்தில் அதற்கான உத்தரவுகளை கொடுத்து விடுவார்கள். என்னுடைய நண்பர்களிடம் சொல்லி சென்னையில் வீடு பார்க்கக்கூடிய வேலையும் நடக்கிறது என்றான் கார்த்தி. நீங்க வந்து அப்பா கிட்ட பேசி எப்படியோ சம்மதிக்க வைத்து என்னையும் சம்மதிக்க வைத்து கல்யாணத்தை முடித்து விட்டீர்கள். நான் உங்ககிட்ட போட்ட கண்டிஷன் இது ஒண்ணுதான். அதுல எந்த தவறும் நடக்காம பார்த்துக்கங்க என்றாள் நிர்மலா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால தான் எங்க அம்மா கேட்ட 1 லட்சம் ரூபாய் பணத்தை நானே கொடுத்து கல்யாணத்தை முடிச்சுட்டேன். இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். அவங்க வரதட்சணை வாங்கி என்னைக்கு எனக்கு கல்யாணம் முடிக்கிறது? நான் எங்க அம்மா கூடுதலா கேட்ட 5 பவுன் நகையும் போடுறதா சொன்னேன். உங்க அப்பா தான் அதெல்லாம் வேணாம், அதை நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாரு என்றான். அந்த நகையை ரெடி பண்ண எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்று எனக்குத்தான் தெரியும் என்று சொல்லி அழத் தொடங்கினாள் நிர்மலா. அவளை சமாதானம் செய்தான் கார்த்தி. அதன் பிறகு இருவருக்குள்ளும் இனிதே தாம்பத்தியம் ஆரம்பமானது. 1 வாரத்தில் சென்னைக்கு மாற்றலாகி உத்தரவு வந்தது. கார்த்தியும் நிர்மலாவும் சென்னைக்கு குடிபெயர்ந்தனர். திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய அம்மா நம்மோடு இருக்கக்கூடாது என்பதுதான் நிர்மலாவின் கண்டிஷனாக இருந்தது. அதன்படியே அலுவலகத்தில் பேசி சென்னைக்கு மாற்றல் வாங்கினான் கார்த்தி. இருவரும் சென்னைக்கு வந்து 1 வருடமாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். எப்போதாவது ஊர் திருவிழா என்று வீட்டிற்கு வரும் கார்த்தியிடம், ஒரு முறையாவது உன்னுடைய வீட்டிற்கு என்னை கூட்டிக் கொண்டு போகக்கூடாதா என்பார் தமிழரசி. அம்மா, இந்த முறை முடியாது.
அடுத்த முறை கண்டிப்பாக கூட்டிட்டு போறேன் என்று ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி மீண்டும் சென்னை திரும்பி வந்து விடுவான். ஆனால் கடந்த முறை தொலைபேசியில் பேசிய போது உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருப்பதாக சொன்னார். வேறு வழியில்லாமல் என்னுடன் வந்து தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தான் கார்த்தி. அதன்படியே அவர் உடல்நிலை தேறிய பிறகு சென்னை வருவதற்கான ட்ரெயின் டிக்கெட்டை போட்டு அவருக்கு அனுப்பியிருந்தான். அவரும் சென்னைக்கு வந்து தன் மகன் வீட்டிலேயே ஒரு வாரமாக தங்கியிருக்கிறார். இந்த சம்பவங்கள் அனைத்தும் அவர் கண்முன்னால் வந்து போயின. நான் வரதட்சணை கேட்டு இவர்கள் வாழ்க்கையை கெடுத்தாவிட்டேன். இவர்கள் நன்றாகத்தானே வாழ்கிறார்கள். இப்படி என்னை வேலைக்காரியாக இந்த வீட்டில் வைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாளே, இனி ஒரு கணமும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு தன்னுடைய உடைமைகளை எடுத்து வைத்து கொண்டு தயாரானார். தன்னுடைய மகன் வந்த பிறகு அவனிடம் சொல்லி ட்ரெயின் டிக்கெட் போட சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். கார்த்தி எப்போதும் நிர்மலாவிற்கு முன்னதாகவே வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து விடுவான். அவன் வருகைக்காக காத்து கொண்டிருந்த தமிழரசி அவன் வந்தவுடன், தம்பி, என்னால இந்த ஊரில் இருக்க முடியாதுப்பா, நான் பழையபடி நம்முடைய கிராமத்துக்கே போயிடுறேன் என்றார். ஏமா, என்னாச்சு? நீங்க இங்க வந்து ஒரு வாரம்தான் ஆகுது. உடம்பு சரியில்லை, சமைத்து சாப்பிட முடியலன்னு சொன்னீங்க. அதனால தான் உங்களை இங்கே கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். அங்க போனா உங்களுக்கு யாரு சமைச்சு கொடுப்பா? பேசாம இங்கேயே இருங்க என்றான். தம்பி, இங்கேயும் சமையல் வேலையை நான் தானே பார்க்குறேன். அதுக்கு நான் கிராமத்திலேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிருவேன் என்றார் தமிழரசி. அம்மா, உன்னை யாரு கிச்சன் பக்கம் போக சொன்னது? எல்லா வேலையும் நிர்மலாவே பார்த்துக்கிருவா. நீ தான் அவ கஷ்டப்படுறான்னு கிச்சன்ல போய் வேலை செய்ய ஆரம்பிச்ச. இப்போ அதையே ஒரு குறையா சொல்ற. உனக்கு என்னதான் பிரச்சனை என்றான் கார்த்தி. டேய், நான் உன்னோட கல்யாணத்தப்ப வரதட்சணை கேட்டேன். அது தப்பு தான். அதுக்காக அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி வேலைக்காரி மாதிரி என்னை நடத்தினா நான் எப்படிடா இந்த வீட்டில் இருக்க முடியும்? எனது வரதட்சணை கேட்டது தப்புதான்னு நீ சொல்றியா? இப்பவாவது உனக்கு புரிஞ்சுச்சே. எல்லாரும் முன்னாடி என்னை உட்கார வச்சு பேரம் பேசிட்டு இருந்தியே. அதனால தான் உன்னை ஒரு வருடமா சென்னைக்கு கூட்டிட்டு வராமல் இருந்தேன். இப்போ கூட நீ சென்னைக்கு வந்து என் கூட இருக்கிறதுல எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை. ஆனா நிர்மலா தான் வயசான காலத்துல உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. எப்படி அவங்களை தனியா விட முடியும்? இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னான். அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கேன். உன்னை யார் இங்க வேலைக்காரி மாதிரி நடத்தினது என்று கேட்டான். ஆமாடா, நான் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த வேலைக்காரியை வேலையை விட்டு நிற்க சொல்லிட்டா உன் கொண்டாட்டி. கொஞ்சம் கொஞ்சமா சமையல் வேலை எல்லாத்தையும் என்னோட தலையில கட்டிட்டா என்றார். அதனால தான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றேன் என்றார். அம்மா, வேலைக்காரி அவ மகளோட பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருக்கா. ஒரு வாரம் 10 நாள்ல திரும்பி வந்துடுவா. அது தெரியாம வாய்க்கு வந்ததை பேசாதே. ஆமா, இந்த வீட்டுல வேலைக்காரி இருந்தது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணு தான் சொல்லுச்சு. அது பொண்ணு இல்ல, பிசாசு. இந்த தெருவில் இருக்க எல்லார் கூடயும் சண்டை போட்டுருச்சு. நாங்க வந்த புதுசுல எங்க கூடவும் சண்டை போட்டுருச்சு. நீ வந்ததும் உன்கிட்ட இல்லாதது பொல்லாதையெல்லாம் சொல்லியிருக்கு. அதை நம்பிக்கிட்டு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றியா என்றான். நீ உண்மையிலேயே தான் சொல்றியாடா? வேலைக்காரி வந்துருவாளா என்று கேட்டார் தமிழரசி. ஆமா, இன்னும் 2 நாள்ல வந்துடுவேன்னு சொல்லியிருக்கா. நீ பேசாம இங்கேயே இரு. அப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட பேசினதை நிர்மலா கிட்ட எதுவும் சொல்லி வைக்காத, அவ மனசு சங்கடப்படும் என்றான். வரதட்சணை கேட்டு நல்ல மருமகளை வேண்டாம் என்று சொன்னேன். விதி அவளை எனக்கு மருமகளாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று நினைத்து தான் செய்த தவறிற்காக வருந்தினார் தமிழரசி. 1/2 மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் நிர்மலா. வந்த உடனேயே சமையல் வேலையை பார்க்க சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். ஆனால் அனைத்தும் தயாராக இருந்தது. அத்தை, எதற்காக எல்லா வேலையும் நீங்களே செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் தான் வேலை முடிஞ்சு வந்து சமைப்பேன்ல என்றாள். பரவாயில்லை, இருக்கட்டும் என்று சொல்லி நிர்மலாவை கட்டி கொண்டார். அந்த வீடு அவருக்கு மிகவும் அழகாக தெரிந்தது. மற்றவர்களின் வார்த்தை காற்று போல நம்மை தள்ளி செல்லும். நம்பிக்கை மட்டும்தான் குடும்பத்தை நிலைநிறுத்தும் வேறாக இருக்கும். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.